ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். அடுத்து கேதுவுடைய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதியில் இருக்கிற சனி என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கேது யார் அப்படின்னா இவர் தான் கேது. உங்களுக்கு தெரியும்ல, கேது அப்படின்னா விநாயகர் தான் கேதுவுடைய அதிதேவதை. இவர் ரொம்ப நல்லவரா அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லவர் தான், பெருசாக பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கேதுக்கோட யார் சேரணும் அப்படின்னு பார்த்தா குரு, சுக்கிரன், சூரியன், சந்திரன் அவங்கெல்லாம் கேதுக்கோட சேர்ந்தாங்க அப்படின்னா பெருசாக பிரச்சனை இல்லை, ஒரு மாதிரி சமாளிச்சிடலாம். ஆனால் கேதுக்கோட ராகு, சனி எல்லாம் சேர்றாங்க அப்படின்னா அது பல பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ திருமணத்துக்கு என்ன பண்ணுவார், படிப்புக்கு என்ன பண்ணுவார், பசங்களுக்கு என்ன பண்ணுவார், நல்லா நான் சொல்லும்போது கேதுவை பற்றி சொன்னால் அது கொஞ்சம் நீங்கள் பயந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் முதலே நான் சொல்லிடுறேன், நீங்கள் ரிலேட் பண்ணிக்கோங்க. சனியோட சேர்ற கேது கெட்டவனாக மாறிடுவார். ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி கேதுவுடைய மக நட்சத்திரத்துக்கு என்ன செய்ய போகிறாருன்னா ரொம்ப சிறப்பாக செய்ய மாட்டார். நம்ம கவனமாக இருந்துக்கிறது தான் நல்லது. இது எந்தெந்த இடங்களில் பாதிக்கும் அப்படின்னா, இவர் பாகியஸ்தானாதிபதியாக வர்றார். அந்த சனி கேதுவுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு பாகியஸ்தானாதிபதியாக வர்றார். இவங்க அப்படியே ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துக்கு வர்றார். ஒரு ஏகாந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற இந்த மகம் அப்படின்னா கேதுவுடைய நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போதைக்கு ஆசைப்படுவாங்க. புரியுதுங்களா? போதை நிலை, கஞ்சா, அபீனு, குடி, அந்த மாதிரி போதை பழக்கங்களை அவங்களுக்கு ஆசை, அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க கேதுவுடைய நட்சத்திரக்காரர்கள். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழக்கத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க நீங்கள் அல்லல் படுற மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஆனால் நீங்கள் கவனமாக இருக்கிறக்கும் உங்களுக்கு புதன் ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா சனி நிற்கிறது புதனுடைய நட்சத்திரத்தில். சனியை ரொம்ப ஆட விடாமல் புதன் தடுப்பார். அதனால் பெருசாக பிரச்சனை ஆகாது. இருந்தாலும் கேதுவோட நட்சத்திரத்துக்கு சனி பாக்யாதிபதி ஸ்தானத்தில் வரும்போது கொஞ்சம் கேதுவோடைய நட்சத்திரக்காரர்கள் ஆட்டம் போட தான் பார்ப்பாங்க. அதனால் அவங்கள அமுக்கி வைங்க. உங்கள் வீட்டில் அப்பா மகம் நட்சத்திரமாக இருந்தால் பசங்க அவரை கவனமாக பார்த்துக்கோங்க. பசங்க மகம் நட்சத்திரமாக இருந்தால் அப்பா அம்மா அவங்கள கவனமாக பார்த்துக்கோங்க. அதுதான் நல்லது. இல்லைன்னா குழந்தைங்களுக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அது பயங்கர பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், திருமணம் எப்படி இருக்கும்? மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி திருமண பாக்கியத்தை கொடுக்குறாருன்னா சூப்பராக கொடுக்குறாரு. அதான் பாக்யாதிபதியாகவே வராரு. ஸோ திருமணம் நடத்தி வச்சுருவார், காதல் திருமணம் நடத்தி வச்சுருவார், இரண்டாம் திருமணம் நடத்தி வச்சுருவார். தேவையில்லாத அனாவசிய உறவுகள், அஃபேர்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான உறவுகள், திருமணத்துக்கு மீறிய உறவுகள் கட்டாயம் நடக்கும். சரிங்களா? அதுதான் இந்த கேது பண்ணுவார். அதே போல் சனியும் அதே ஒரு மாதிரி ஏகாந்த நிலைக்கு சனியும் போகிறதுனால தப்பான விஷயங்கள், தப்பான உறவுகளில் மக்கள் போய் சிக்கிப்பாங்க. ஆண்களுக்கும் அது விதிவிலக்கலை, பெண்களுக்கும் விதிவிலக்கலை. எல்லாருமே ஆண் பெண் இருபாலருமே இந்த மாதிரி விஷயத்தில் போய் சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் யாரும் அவங்கள பிடிச்சதில் தள்ள மாட்டாங்க. அவங்களாவே ஏதோ தங்கூட நல்லா பேசுகிறவங்க, தனக்காகவே அவங்க வாழ்வாங்க அப்படியெல்லாம் நினச்சிட்டு போய் தப்பு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு அவங்களுக்கு புரியும். ரொம்ப ரொம்ப கவனமாக கண்ட்ரோல்டாக உங்களையே நீங்களே பத்திரப்படுத்திக்கணுமோ தவிர குடிக்குள்ளேயோ இந்த போதைக்குள்ளேயோ இல்லை பெண்கள் தேவையில்லாத சவகாசங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலோ சிக்கிப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதனால் உங்களையே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இது சின்ன வயசுக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா வயசுக்காரங்களுக்கும் 60 வயசுக்காரங்களும் இந்த பிரச்சனையில் சிக்குவீங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் தேவையில்லாத நோய்களும் வரும். பால்வினை நோய்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நோய்கள் உங்களுக்கு வரும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பாக்யஸ்தானாதிபதியாக சனி வர்றது நல்லவங்களுக்கு தான்.
எந்த தப்பும் செய்யாமல் ஒழுக்கமாக இருக்கிற நல்லவங்களுக்கு அவர் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். ஆனால் உங்கள் ஒழுக்கம் கொஞ்சம் கெட்டு போகும் பட்சத்தில் அவர் உங்களை சிதைச்சி விட்டுட்டு போயிடுவார். ஃப்ரெண்ட்ஸ், கவனம் கவனம் கவனம். குழந்தை பாக்கியம் உண்டா? கட்டாயம் உண்டு. சூப்பராக கிடைக்கும். இந்த நேரத்தில் எல்லாருமே ரொம்ப ஒரு காதல் வயப்பட்டு தான் இருப்பாங்க. புதுசாக திருமணமானவங்க, கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இல்லை. ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த நேரத்தில் அவங்க பெருசுப்படுத்திக்க மாட்டாங்க. அதனால் கட்டாயம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது உண்டு. முதல் குழந்தை உண்டு, இரண்டாம் குழந்தைக்கு ஆசைப்படுறவங்களுக்கு இரண்டாம் குழந்தையும் உண்டு, மூன்றாவது குழந்தை வேண்டான்னு இருக்கிறவங்களுக்கும் குழந்தை ஆகிடும். இல்லை எனக்கு 2 பொண்ணு அதனால் ஒரு பையன் வேணும், இல்லை 2 பையன் அதனால் ஒரு பொண்ணு வேணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கும் அந்த குழந்தைகளும் கிடைச்சிரும். அதனால் இந்த நேரம் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியத்துக்கு மிக மிக சிறப்பான காலகட்டம். ஃப்ரெண்ட்ஸ், படிப்பு விஷயத்தை மட்டும் கேட்கவே கேட்காதீங்க. படிப்பு வராது, யாருக்குமே படிப்பு வராது. அதாவது ஒரு ஜாலியாக ஏகாந்தமாக வாழணும்னு ஆசைப்பட்டுருக்க நேரத்தில் எப்படி ஒரு முனைப்பெடுத்து படிக்கிறது? படிக்கவே முடியாது. அதனால் தயவு செஞ்சு இந்த வருடம் படிப்பு வருமானு கேட்டிங்கன்னா, மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு வருமானு கேட்டிங்கன்னா கட்டாயம் வராது அப்படின்னு தான் சொல்லுவேன். முதல்ல போன வருஷம் நல்லா படிச்சுட்டு இருந்தானேம்மா என் பையன், அது எப்படி இந்த வருஷம் படிக்க மாட்டான்னு கேட்டிங்கன்னா பாருங்களேன், இந்த வருஷம் எண்டில் நீங்கள் பாருங்கள், அவனால் போன வருஷம் எழுதின மாதிரியெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதவே முடியாது. அவன் சொல்லுவான், அம்மா என்ன படித்தாலும் மறந்து போதுமா, நான் படிக்கிறேன் ஆனால் எதுவுமே எனக்கு ஞாபகத்தில் நிற்க மாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்லுவான். போய் எக்ஸாம் எழுதும்போது எனக்கு எல்லாமே தெரிகிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஏதோ ஞாபகமே வராத மாதிரியும் இருக்குது, நான் படித்த மாதிரியும் இருக்குது, ஆனால் ஒன்றுமே ஞாபகம் வரலம்மா அப்படின்னு சொல்லுவான். புரிஞ்சுதுங்களா? அதனால் 10th +2 எழுதுகிற குழந்தைங்க ரொம்ப ரொம்ப கவனம் வச்சு படிங்க, இல்லைன்னா உங்களை இழுத்து கீழே தள்ளி விட்டு போயிடுவார். குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வருமா? அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்தங்களுக்குள்ளே பிரச்சனை வருமானா? பிரச்சனையெல்லாம் வராது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த நேரத்தில் பிரச்சனை பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. போகணும், அவங்க கூட கூடி கும்மி அடிக்கணும்னு தான் தோணுமோ தவிர அவங்க கூட சண்டை போடணுன்னெல்லாம் தோணவே தோணாது. யாராவது மேலே கொஞ்சம் காண்டாக இருப்பீங்கள கோபமா, அவங்கள கூட அவங்கள அங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு திருமணத்துக்கு போகிறீங்க, ஒரு நல்லது கெட்டதுக்கு போகிறீங்க, அங்கே அவங்களும் வந்திருக்காங்க, அவங்கள பார்த்தா சரி தொலைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கூடையும் எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி அவங்க கூடயும் நல்லா பேசிட்டு வந்துடுவீங்க. ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு வருஷம் கழித்து திரும்பி இன்னொரு திருமணத்துக்கு போகிறீங்கன்னு வைங்க, அப்போ அவங்கள அங்கே பார்த்தோன்னா உங்களுக்கு அப்படி ஒரு கடுப்பாகும். இந்த நான் எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கான், நான் வரேன்னு தெரிஞ்சு இவன் எதுக்கு வந்தான், இவனை எதுக்கு கூப்பிட்டு நீன்னு அக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா அக்காவை கண்டுபிடி திட்டுவீங்க. அவனை எதுக்கு கூப்பிட்ருக்கேன், நானே வரேன்னு தெரியல. நீ போன வருஷம் அவங்க கல்யாணத்துக்கு வந்தப்போ நீ நல்லா சிரித்து பேசிட்டு தானே போனேன், இப்போ என்ன அவன் மேலே கோவமாக இருக்க? நான் சிரித்து பேசுனா, நான் எங்கே பேசினேன்? எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்காது, நான் எதுக்கு அவனை பார்த்து சிரிக்க போகிறேன்? நீ தப்பாக யோசிச்சிருப்ப, முதல்ல அவனை அனுப்பு, அப்புறம் கூப்பிட்டு அவனை எப்படிப்பா அனுப்புறதுன்னு சமாதானப்படுத்தி உட்கார வைப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த வருடம் யார் மேலேயும் எந்த கோவமே வராது. அடுத்த வருடம் வரும். சொத்து கிடைக்குமா கிடைக்காதா? இப்போ உங்களுக்கு சரி சொத்து கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், எப்போ கொடுக்குறீங்களோ கொடுங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் இருக்கும். பணம் அப்படிங்கிறதோ, நீ உன்னோட சந்தோஷத்துக்கு நீ ஏதாவது சொத்து வேணுமில்லப்பா உனக்கு நல்லா கேட்டால் கூட இப்போ உங்களுக்கு அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இருக்காது. பணம் பற்றியோ சொத்து பற்றியோ எந்த கவலையும் இல்லை. போனோமா, ஜாலியாக இருந்தோமா, அப்பா அம்மா கூட பேசினோமா, அம்மா சாப்பாடு போட்டாங்களா சாப்பிட்டோமா, வந்தமான் தான் இருப்பீங்களோ தவிர கொஞ்சம் கூட ஒரு நம்ம நல்லா இருக்கணும், அதுக்கு நம்ம சொத்து வாங்கிட்டு போகணும் அப்படியெல்லாம் தோணவே தோணாது ஃப்ரெண்ட்ஸ். கணவன் மனைவி குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்குமானா? சூப்பராக இருக்கும், ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. எப்போவுமே திட்டுறவர் கூட இப்போ ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணிட்டா கூட திட்ட மாட்டார். குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு மனைவியை கேலி பேசுகிற கணவர்கள் கூட குழந்தைங்களோட சொல்லி, ஏன்ப்பா அம்மாவை இப்படி பேசுகிறீங்க, பாவம்ப்பா அம்மா, நீங்களே இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்பார். அதே போல் குழந்தைங்க முன்னாடியே கணவரை திட்டுற மனைவி கூட, விடுங்கடா அவர் ஏதோ ஒரு அவருக்கு ஏதோ மைண்ட் சரியில்லை அதனால் அவர் இப்படி பேசுகிறார், விடு அவரை பெருசுப்படுத்தாத, கேஷுவலாக விடுங்க அப்படின்னு சொல்லி கணவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க. அதே போல் குழந்தைங்களையும் ஒருத்தர் திட்டுனா இன்னொருத்தர் விடுன்னுவாங்க. பெரிய தப்பே ஏதாவது பண்ணிட்டா கூட மன்னிச்சு ஏற்றுப்பாங்க. அந்த மாதிரி இந்த நேரத்தில் ஒரு ஏகாந்த நிலையில் மகம் நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் குழந்தைங்க தப்பு பண்ணாலும் ஏற்றுப்பாங்க, அப்பா அம்மா தப்பு பண்ணாலும் குழந்தைங்க ஏற்றுப்பாங்க. அதனால் குடும்பத்துக்குள்ளே எந்தவித பிரச்சனைகளும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ்.
வெளிநாட்டு யோகம் உண்டா? வெளிநாட்டு யோகம் உண்டு. ஆனால் எல்லாருனாலையும் போயிட முடியுமான்னு பார்த்தா இல்லை. இதில் முக்கியமாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்கள் சுய ஜாதகத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ். சுய ஜாதகத்தில் இப்போ போகிற மாதிரி நேரம் இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டாயம் கிளம்பி போயிடுவீங்க. ஆனால் இந்த நேரத்தில் சுய ஜாதகத்தில் போகிற மாதிரி இல்லைன்னா நீங்கள் போக முடியாது. அந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை அப்படி ரொம்ப முக்கியமாக போகணுன்னு நினைக்கிறவங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது தான் நல்லது. ஆரோக்கியம் ஆயுள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது. ஆனால் கொஞ்சம் கொழுப்பு சத்து ஜாஸ்தியாகிடுச்சு உடம்புல, சாப்பிட்டு தூங்குகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு சில பல பிரச்சனைகள் வரும். அதுவும் என்னென்னா ரொம்ப கஷ்டம் கொடுக்குற மாதிரியான பிரச்சனைகள் வராது. கொஞ்சம் சுகர் ஹை ஆயிடுச்சு, இல்லை வெயிட் ஜாஸ்தியானதுனால நடக்கிறப்ப மூச்சு வாங்குது, அந்த மாதிரி சின்னதாக தான் இருக்கும். அதுக்கு மோஸ்ட்லி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா வெயிட்டை குறைங்க அப்படின்றவார். அந்த மாதிரி தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வருமோ தவிர பெரிய பிரச்சனைகள் வராது. ஆயுள் நல்லா இருக்கா அப்படின்னா நல்லா இருக்கும், ஒரு பிரச்சனை இல்லை, பயப்படவே வேண்டியதில்லை, நல்லாயிருக்கும். உடம்பு ரொம்ப முடியாமல் போனால் தானே ஆயுள் பிரச்சனை அப்படின்னா, அது உடம்பு ரொம்ப முடியாமல் போகிற ஜாதகக்காரங்க அவங்க சொந்த ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். பொதுவாக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயுளில் பெரிய பிரச்சனை இல்லை. ரொம்ப வயசானவங்களாக இருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் இருந்தால் நீங்கள் சுய ஜாதகம் பார்த்துக்கிறது மட்டும்தான் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். தொழில் எப்படி இருக்கும்? ஒன்றும் இருக்காது, சரிங்களா? எதுக்குடா தொழில் பண்ணுறோம், ஒன்றுமே வரமாட்டேங்குது. வர்ற காசு வேலை செய்கிறவனுக்கும் கரண்ட் பில் கட்டி வாடகை கொடுக்குறக்கே சரியாக போகுது, நான் எதுக்குடா தொழில் செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். வியாபாரம் எப்படி இருக்கும்? அதே தான், புரிஞ்சுதுங்களா? தொழில்ன்றது உற்பத்தி தொழில், வியாபாரம் அப்படிங்கிறது அது சந்தைப்படுத்துதல். உற்பத்தி பண்ணி வியாபாரம் பண்ணி கையில் ஒன்றுமே நிற்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு நிலைமை தான் இப்போ இருக்குமோ தவிர, சூப்பராக இருக்குது, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க சுயஜாதகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, இந்த விஷயங்களெல்லாம் கேட்காமையே இருந்துக்கோங்க. வேலை வாய்ப்புக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த ஒரு வருட காலம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையவே கிடையாது. பதவி உயர்வு சுத்தமாக வராது. உங்களுக்கு பக்கத்தில் டேபிளில் உங்களை விட ஜூனியராக இருக்கவங்களுக்கு கிடைக்கும், சீனியராக இருக்கவங்களுக்கு இந்த ஒரு வருட காலம் டைம் நல்லா இல்லாததுனால கிடைக்காது. அதே அடுத்த வருஷம் அந்த போட்ட ஜூனியர் வேலை ஒழுங்காக செய்யலைன்னு சொல்லி தூக்கிட்டு உங்களை போடுவாங்க. ஆனால் இந்த ஒரு வருட காலம் ஐயோ அவனுக்கு போட்டாங்களேன்னு சொல்லி நீங்கள் வெந்து நொந்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடன் வழக்கு இதெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக கடன் வாங்கிடாதீங்க. தொழில் எவ்வளோ மோசமாக போனாலும் சரி, வியாபாரம் எவ்வளோ படுத்துருச்சுனாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கோங்களோ தவிர தயவு செஞ்சு கடன் மட்டும் வாங்கிடாதீங்க, சிக்கிக்குவீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வழக்குகளும் உங்கள் பக்கமெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஒரு வருட காலம் இல்லவே இல்லை. உங்கள் பக்கம்தான் ஜெயிக்கிறதுக்கான இதே இருக்கும், எல்லாமே உங்கள் பக்கம் ஜெயிக்கிறதுக்காக தான் இருக்கும். ஆனால் ஜட்ஜு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுவார். புரியுதுங்களா? நம்ம ஏன்னே கேட்க முடியாது. ஏங்க நான் என்ன தப்பு பண்ணேன், எல்லாமே சரியாக தானே இருக்குது, எனக்கு சாதகமாக தானே இருந்துச்சு, ஏங்க தள்ளுபடி பண்ணிட்டாரு நீங்கள் வக்கீல் கூட கேட்டுக்கிட்டே ஓடணும் அவர் பின்னாடி. அவர் பாட்டுக்கு நான் என்னங்க பண்ணிட்டோம், ஜட்ஜு பண்ணிட்டாரு, நான் என்னங்க பண்ணிட்டோம், ஜட்ஜு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் ஸ்பீடாக நடந்து போயிடுவார். ஓகேங்களா? இந்த காட்சியெல்லாம் நீங்கள் கோர்ட்டுக்கு போனேன்னா பார்க்கலாம். எப்படிங்காச்சுன்னு கிளையண்ட்டு கேட்டுக்கிட்டே ஓடுவார். அந்த மாதிரி உங்களுக்கும் இந்த நேரத்தில் அது ஏன் தள்ளுபடி ஆச்சுன்னே தெரியாது, அந்த மாதிரி ஆகிடும். அதனால் எதுவுமே பண்ணாதீங்க, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். வாடகையெல்லாம் நான் ஏற்றுட்டுமா, இதர வருமானமெல்லாம் இருக்குமா, எனக்கு கொடுத்த பணமெல்லாம் கிடைக்குமானா எதுவும் கிடைக்காது, சரிங்களா? வாடகை ஏற்ற இப்போ நீங்கள் போனீங்கன்னா அவங்க இல்லைங்க எங்களால் இப்போ வாடகை கொடுக்க முடியாது, நாங்கள் வேணால் காலி பண்ணிக்கிட்டோமான்னு கேட்டுருவாங்க. சரி நீ பண்ணிக்கோன்னா ஒரு வருஷம் அவங்க காலி, எனக்கு வீடு கிடைக்கலன்னுவாங்க. சரி அப்போ வாடகைவாதி ஏற்றி கொடுறான்னா நான் வீடு தான் காலி பண்ண போகிறேனே எதுக்கு கொடுக்கணும்னு கேட்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பணம் வரக்கூடாதுன்னு இருந்தால் அவங்க கொடுக்காத மாதிரி இருக்குமோ தவிர உங்களுக்கு பணம் வரக்கூடாதுங்கிறது தான் அங்கே நிலைமை. அதாவது மக நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதியில் இருக்கிற சனியால் பணம் வரக்கூடாதுங்கிற விதி. அதனால் வாடகைக்காரர் கொடுக்காம ஏமாத்துற மாதிரி இருக்கும். அதனால் அவரை எதுவும் திட்டாதீங்க, நீங்கள் சரி தொலைதுன்னு வந்துடுங்க, அடுத்த வருஷம் ஏற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்து வச்ச பணங்கள்லாம் இப்போ வருமானு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணத்தடை அப்படின்ற விஷயம் நடக்கிறதுனால இப்போதைக்கு உங்களுக்கு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.
அதிர்ஷ்டம் இருக்கா? அதிர்ஷ்டம் இருக்கும். அதாவது குழந்தை பாக்கியம், திருமண வாழ்க்கை, இதிலெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்கும். ஆனால் பணம்ன்ற விஷயத்தில் அதிர்ஷ்டம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.